ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாஸ்க்டு ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். ஃபஸ்ட்டு மாஸ்க்டு ஹைப்பர் டென்ஷன். இதில் பேர்லேயே தெரியுது மாஸ்க் பண்ணியிருக்கோம். ஸோ கிளினிக்கல் செட்டிங்கில் பிபி பார்க்கும்போது நார்மலாக இருக்கும், பட் வெளியில் பார்க்கும்போது எலிவேட்டடாக இருக்கும். ஸோ கிளினிக்கல் சைடில் பிபி நம்மளால் நோட்டீஸ் பண்ணவே முடியாது, அவுட் சைடில் மட்டும்தான் பிபி அதிகமாக இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம், ஆர்கன் டேமேஜ், மெட்டபாலிக் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கிற ஹை ரிஸ்க் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி மாஸ்க்டு ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா கண்டினியூஸாக பிபி மானிட்டர் பண்ணணும். ஆம்புலேட்டரி பிபி மானிட்டர் இல்லை வீட்லேயே அப்பப்போ பிபி மானிட்டர் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 140/90 தான் இருக்கும், அதை விட எக்ஸீடாக இருக்காது. ஸ்மோக்கர்ஸ்க்கு மோஸ்ட் காமனாக இது இருக்கும். அடுத்து ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். ஒயிட் கோட் அப்போ கிளினிக்கல் செட்டிங்ஸில் நிறையா இருக்கும். இதை வேறு எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐசோலேட்டட் ஆஃபீஸ் ஹைப்பர் டென்ஷன் ஆர் கிளினிக்கல் ஹைப்பர் டென்ஷன் அப்படி சொல்லுவாங்க. இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளினிக்கல் செட்டிங்கில் ஹை பிபி இருக்கும், மற்றபடி வீட்டில் இல்லை 24 ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் பிபி இருக்கும். இது மோஸ்ட்லி இப்போ ஒரு நமக்கே இருக்கும்ல, ஒரு பதட்டத்தில் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸில் போனோன்னா பிபி அதிகமாகிடும். பட் இது எல்லாருக்கும் அப்படி நினச்சி விட முடியாது. ஸோ கண்டினியூஸ் பிபி மானிட்டர் பார்க்கணும். ஆஃபீஸ் ரீடிங் எப்படி இருக்கும் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா 140/90 ஆச்சு இருக்கணும் அட்லீஸ்ட். ஸோ இதில் வந்துட்டு மெடிடேஷன் பண்ண சொல்லலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண சொல்லலாம், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த என்விரான்மெண்ட்டை காமன் குவைட்டாக வச்சுருக்கலாம். பக்கத்தில் அவங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க பிபி மெஷர் பண்ணும்போது. இப்படி பண்ணலாம். தேங்க்யூ.